உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 8ஆம் திகதி 7ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 24ஆம் நாள், அட்டமி திதி, ரேவதி நட்சத்திரம், மரண யோகம், தேய்பிறை அஷ்டமி வழிபாடு செய்ய வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் சூலம் வடக்கு, பரிகாரம் பால். உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வெற்றி, ரிஷபம் நிம்மதி, மிதுனம் புகழ், கடகம் பயம், சிம்மம் வரவு, கன்னி நலம், துலாம் உற்சாகம், விருச்சிகம் சலனம், தனுசு ஆக்கம், மகரம் எதிர்ப்பு, கும்பம் போட்டி, மீனம் பக்தி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரதோஷ விரதம். எந்த கிழமையில் என்ன பிரதோஷம் வந்தால் என்ன சிறப்பு, எந்த கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு என்ன சிறப்பு என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். பிரதோஷம் என்பது சிவபெருமானை நினைத்து மனிதர்கள் அனைவரும் தங்களுடைய பாவங்கள் நீங்க வழிபடக்கூடிய அற்புதமான விரதம். பிரதோஷ விரதம் என்பது ராஜ விரதம். மற்ற விரதங்களை விட மிகச்சிறந்த பலன் பிரதோஷத்துக்கு இருக்குது. நீங்கள் என்ன விரதம் இருக்கீங்களோ இல்லையோ, நிறைய விரதங்கள் இருக்குது. பிள்ளையாருக்கு சதுர்த்தி விரதம் இருக்கலாம், முருகனுக்கு கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம் இருக்கலாம். அதே மாதிரி பெருமாளுக்கு ஏகாதசி விரதம் இருக்கலாம், பௌர்ணமி விரதம் இருக்கலாம், இறந்து போன பித்ருக்களுக்கு அமாவாசை விரதம் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விரதங்கள் இருந்தாலும் பிரதோஷம் என்பது முக்கியமான விரதம். சிவபெருமானை நினைத்து நாங்கள் இருக்க வேண்டிய அற்புதமான விரதம் பிரதோஷ விரதம். நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி பிரதோஷ விரதத்துக்கு இருக்குது. தினசரி ஆலயத்தை சென்று வழிபட்டால், சிவ வழிபாடு தினசரி செய்தால் என்ன பலனோ அந்த பலன் பிரதோஷ விரதம். உங்களுக்கு தெரியும், பின்னேரம் 4 மணியிலிருந்து 6 மணி 6:30 மணி மட்டும் பிரதோஷ வேளை என்று சொல்கிறோம். அந்த வேளத்தில் அந்த நேரத்தில் நாங்கள் சைவ உணவு உண்டு விரதம் இருந்து சிவாலயம் சென்று சிவனை வழிபட்டால் நாங்கள் செய்த கர்ம வினைகளினால் கர்ம பலனினால் எங்களுக்கு ஏற்பட்ட பாவங்கள் அனைத்தும் நீங்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வந்தால் சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள், ஜாதகத்தினால் சூரியனால் தோஷம் ஏற்பட்டவர்கள், 6 வருஷம் சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ விரதத்தை கண்டிப்பாக இருக்க வேண்டும். திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷ விரதத்தை இருந்தால் சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் திங்கட்கிழமை, அது ரொம்ப விசேஷம், சோமவார பிரதோஷம்னு சொல்கிறது. திங்கட்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வந்தால் சோமவார பிரதோஷம். மனதில் அமைதி இல்லாதவர்களுக்கு மன அமைதி ஏற்படும், மன மகிழ்ச்சி இல்லாதவர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும், மனதில் உறுதி ஏற்படும், சிந்தனையில் தெளிவு ஏற்படும். திங்கட்கிழமை பிரதோஷம் சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் திங்கட்கிழமை பிரதோஷம் விரதம் இருந்து வரலாம்.
செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அங்காரக பிரதோஷம்னு சொல்கிறது. செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். ஜாதகத்தில் செவ்வாய் திசை உங்களுக்கு நடந்தால் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ விரதத்தை கண்டிப்பாக நீங்கள் இருக்க வேண்டும். நிறைய நன்மைகள் இருக்குது. நிறைய நோய் நீங்கும், காயங்கள் இல்லாமல் போகும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், கோப குணம் குறையும், நிதானம் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை பிரதோஷ விரதம் இருந்தால் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ விரதம் மாணவர்களுக்கு ரொம்ப விசேஷம். கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள், ஆரம்ப நிலையாக இருக்கட்டும், இடைநிலையாக இருக்கட்டும், உயர்நிலை கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் நல்லது. மாணவர்களுக்கு நன்மை, அறிவு மேலோங்கும், கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும், நல்ல படிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ப்பு கிடைக்கும். ஜாதகத்தில் புதன் திசை நடந்தால் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப விசேஷம். குரு பிரதோஷம்னு சொல்கிறது வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம். குரு பிரதோஷம் ரொம்ப விசேஷம். குரு திசை ஜாதகத்தில் குரு திசை உங்களுக்கு நடக்குமாக இருந்தால் வியாழக்கிழமை சிவனுக்கு உண்டான தட்சணாமூர்த்திக்கு உண்டான நாள் வரக்கூடிய பிரதோஷம். ஜாதகத்தில் எந்த கிரகத்தினால் உங்களுக்கு தோஷம் ஏற்பட்டாலும் அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கும். உயர் கல்வி படிக்கக்கூடியவர்கள், மேல்நிலை படிப்பு படிக்கக்கூடியவர்கள், உயர் கல்வி மேல் படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல குருவினுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் கிடைக்கும். சுக்கிரவார பிரதோஷம், குருவார பிரதோஷம் மாதிரி சுக்கிரவார பிரதோஷம். வெள்ளிக்கிழமையும் நல்லது, பிரதோஷமும் நல்லது. இந்த ரெண்டும் சேர்ந்து வந்தால் ரொம்ப விசேஷம். சுக்கிரவார பிரதோஷம்னு சொல்கிறது. ஜாதகத்தில் 20 வருஷம் சுக்கிர திசை நடக்கும். அப்படி சுக்கிர திசை நடக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வந்த தினத்தில் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும். சகல யோகமும் கிடைக்கும். உங்களுடைய உறவு மேம்படும். உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போகும். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். செல்வம், செல்வாக்கு, புகழ், மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவி, 16 வகையான செல்வங்கள்னு சொல்லுவோம், அத்தனையும் கிடைக்கும். சுக்கிரவார பிரதோஷம். நீங்கள் கிழமை பூரா கோயிலுக்கு போகாட்டியும் கிழமையில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும். மாதம் பூரா கோயிலுக்கு போகாதவர்கள் மாதத்தில் வரக்கூடிய 2 பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போகணும். இப்படி அவசியம் கோயிலுக்கு போக வேண்டிய 2 தினங்கள், ஒன்று பிரதோஷம், இன்னொன்று வெள்ளிக்கிழமை. ரெண்டும் சேர்ந்து வந்தால் சுக்கிரவார பிரதோஷம் ரொம்ப விசேஷம். அடுத்தது சனிக்கிழமை வரக்கூடிய சனி பிரதோஷம். இதுதான் எல்லா பிரதோஷங்கள்லையும் ரொம்ப விசேஷம். சாதாரணமாக வரக்கூடிய வளர்புறையில் ஒரு பிரதோஷம், தேய்புறையில் ஒரு பிரதோஷம், நீங்கள் கோயிலுக்கு போகாட்டியும் சரி, சனிக்கிழமை பிரதோஷம் வந்தால் சனி மகா பிரதோஷம், அதுக்கு பேர் மகா பிரதோஷம்னு பேர், சனி மகா பிரதோஷம். கண்டிப்பாக அன்றைய தினம் ஆலயம் செல்ல வேண்டும். ஒரு சனி பிரதோஷத்து அன்றைக்கு நீங்கள் கோயிலுக்கு போனால் 365 நாட்கள், ஒரு வருடம் பூராக சிவாலயம் சென்று சிவ தரிசனம் செய்தால் என்ன பலன் உண்டோ அத்துணை பலன்களும் சனி பிரதோஷம் என்று விரதம் இருந்தால் கிடைக்கும். அதை மகா பிரதோஷம்னு செய்கிறது. செய்த பாவங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். பாவ மூட்டையைத்தான் நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பிறவியில் செய்த பாவங்கள், போன பிறவியில் செய்த பாவங்கள், நாங்கள் செய்த பாவங்கள், எங்களுடைய மூதாதையர்கள் செய்த பாவங்கள் என்று பெரிய மூட்டை எங்களோட முதுகுக்கு பின்னுக்கு பாவ சுமை இருக்குது. அந்த சுமையை கழிக்கக்கூடிய அற்புதமான தினம் சனி பிரதோஷம். சனி பிரதோஷத்தை தவற விட்டுறாதீங்கோ. உங்களுக்கு என்ன வேலை, நான் பிரதோஷத்தை பற்றி எங்கள் எபிசோடில் நிறைய பேசியிருக்கிறேன். பிரதோஷ விரதம் என்பது இந்து சமயத்தை சார்ந்தவர்கள், சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு விரதம். மற்ற விரதங்கள் நீங்கள் இல்லாட்டியும் பிரதோஷ விரதம் என்பது கண்டிப்பாக நீங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு அற்புதமான விரதம். அதுலேயும் சனி பிரதோஷம் என்று வந்துட்டு தானே அன்றைக்கு என்ன வேலை இருந்தாலும் கோயிலுக்கு போகணும். பாவங்கள் மட்டுமில்லை, ஜாதகத்தில் ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்களையெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் சனி பிரதோஷத்துக்கு இருக்குது. பூமியில் வாழும் காலத்தில் ஏகப்பட்ட சாபங்கள் இருக்கும். நான் சாபங்கள், பாவங்கள், தோஷங்கள்னு 3 விஷயத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். சாபங்கள் இருக்கும். பெண்களினால் ஏற்பட்ட சாபம்,
குருவினால் ஏற்பட்ட சாபம், தெய்வத்தினால் ஏற்பட்ட சாபம், பித்ருக்களினால் ஏற்பட்ட சாபம், பிராமணர்களினால் ஏற்பட்ட சாபம், இந்த மாதிரி பலவிதமான நாகபாம்பினால் ஏற்பட்ட சாபம், பசுமாட்டினால் ஏற்பட்ட சாபம், கோசாபம்னு சொல்கிறது. இந்த மாதிரி சாபங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இந்த சாபங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் சனி பிரதோஷத்திற்கு உண்டு. எனவே என்ன வேலை இருந்தாலும், என்னதான் முக்கியமாக இருந்தாலும் இறை வழிபாட்டுக்காக நாங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். நான் சொல்லியிருக்கேன், ஆரோக்கியம் முக்கியம், உடம்புக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும், மன அமைதிக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும், ஆன்மீகத்திற்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். வேலையோட வேலையாக இதுவும் ஒரு வேலை, இதுவும் ஒரு அவசியமான வேலை. என்ன வேலைன்னா என்ன? சொத்து சம்பாதிக்கிறது தான் உங்களுடைய வேலை. சொத்து சம்பாதிக்கிறதுக்கு தான் 365 நாளும் ஓடாத ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். காசு காசு காசுன்ட்டு காசுக்கு பின்னுக்கு, புகழுக்கு பின்னுக்கு, மதிப்புக்கு பின்னுக்கு, மரியாதைக்கு பின்னுக்கு, கௌரவத்துக்கு பின்னுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உடம்பை கவனிக்கிறதில்லை, மனசை கவனிக்கிறதில்லை, தான தர்மங்களை பற்றி சிந்திக்கிறதில்லை, ஆன்மீக விஷயத்தை பற்றி நல்ல ஒரு திறமையான மனிதன் என்ன செய்வானன்னா, ஆன்மீகத்துக்கு இறைவனை வழிபடுவதற்கு என்று சில நேரத்தை ஒவ்வொரு நாளும் ஒதுக்கி கொள்ளுவான். ஆரோக்கியத்திற்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்ளுவான். தியானம் செய்கிறது, மனதை அமைதியாக வச்சிருக்கிறது, இதெல்லாம் உங்களை உற்சாகமாக பணம் சம்பாதிக்க செய்யக்கூடிய ஆற்றல். இறைவனுடைய அனுக்கிரகம் இருந்தால்தான் பணம் சம்பாதிக்கலாம். எனவே பிரதோஷத்தன்று ஆலயம் செல்லுங்கள். என்ன நேர்களே, நீங்கள் எல்லோரும் சிவ வழிபாடு செய்து நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.